ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2279வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 33வது பகுதி இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முந்தைய பதிவுகளிலே இறுதியாக எம்பெருமான் தனக்கு கிட்டிய பயனாக கருதி என்னிடம் கருணை காட்டி தன் திருமேனியோடு காட்சியளித்து என்னை தழுவவில்லை என்றால், தன் அருளும் ஆகமும் தாரானேல், அப்படி தரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று சொல்லி, தன்னை நான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதும் ஆளும் கொல்நவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன்னிலைமை எல்லாம் அறிவிப்பன். எல்லா இடத்திலும் சென்று என்னை போன்ற பெண்கள் இருக்குமிடம் சேரிகள் எல்லாம் சென்று, அந்தணர்கள் வாழும் இடத்தில் எல்லாம் சென்று, திவ்ய தேசங்கள் எல்லாம் சென்று, அவர்கள் அடியார் முன்பும் வேந்தர்கள் முன்பும் நாட்டகத்தும் என்னுடைய நிலைமையை காட்டி, அவனுடைய குணநலன்களை, அவனுடைய குணமில்லாத தன்மையை என்னை எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள் என்று சொல்லி மடல் ஏறுவேன் என்பதை சொன்னான். இனி தம்மை உள்ளிட்ட ஆழ்வார்கள் அனைவரும் எத்திரம் என்று மயங்கும் அவனது திவ்ய சேஷ்டிதங்களை, அவனுடைய லீலா வினோதங்களை, எம்பெருமானுடைய லீலா வினோதங்களை இழிதொழில்களாக நிரூபித்து பேசப்போகிறேன் என்னும் தன் துணிவை வெளியிடுகிறாள் பரகால நாயகி. இப்பொழுது மின்னிடையார் சேரியிலும் அந்தணரிடத்திலும் வேந்தர்களிடத்தும் நாட்டகத்தும் அடியாரிடத்தும் போய் என்ன என்று சொல்லுவாய் என்று கேள்வி எழுமல்லவா? என்ன சொல்லி அவனை குறைத்து சொல்லப் போகிறாய் என்ற கேள்விக்கு இனிதான் பதில் சொல்லப் போகிறாள். எம்பெருமானுடைய லீலா வினோதங்களை இழிதொழுகளாக நிரூபித்து பேசப்போகிறேன் என்ற தன் துணிவை வெளியிடுகிறாள் பரகால நாயகி. தான் மடல் எடுத்து எம்பெருமான் செய்த இழிதொழில்களை எல்லாம் நான் சொல்லப் போகிறேன், நிரூபிக்கப் போகிறேன், சொல்லி அப்படிப்பட்டவன் என்னை இப்படி செய்து விட்டான் என்று சொல்லப் போகிறேன் என்கிறாள். அதிலே முதல் பகுதி, தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர் தம் சேரி களவின்கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறு ஆற விழுங்க கொழுங்கயல்கண் மண்ணும் மடவோர்கள் பற்றி ஓர் வான்கயிற்றால் பின்னோம் உரலோடு கட்டுண்ட பெற்றிமையும். இந்த பகுதியிலே அவன் திருடினான். சேரியிலே சென்று, மின்னல் போன்ற இடையுடைய ஆட்சியர் வீடுகளிலே சென்று திருடினான். திருடி தயிர் வெண்ணெய் இவற்றையெல்லாம் சாப்பிட்டான், விழுங்கினான். அதனாலே அவனை பிடித்து ஒரு பெரிய கயிற்றாலே உரலோடு கட்டு வைத்தார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஒரு செயலில் அவன் செய்தான் என்கின்ற கயிற்றினால் உரலோடு கட்டப்பட்ட செயலை சொல்லுகிறாள் முதலிலே. தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறு ஆற விழுங்க கொழுங்கயல் கண் மண்ணும் அடவோர்கள் பற்றி ஓர் வான்கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட வெற்றிமையும். தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணுபடல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க கொழுங்கயல் கண் மண்ணும் அடவோர்கள் பற்றி ஓர் வான்கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட வெற்றிமையும். தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க கொழுங்கயல்கண் மண்ணும் அடவோர்கள் பற்றி அவனை பிடித்து ஓர் வான்கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட வெற்றிமையும். அப்படிப்பட்ட புகழை உடையவன் என்று சொல்கிறார். பதவுரை பார்க்கலாம். தான் முனநாள், தான் கண்ணனாய் அவதரித்த காலத்திலே மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரி, மின்னலை போன்ற இடையுடைய இடைப்பெண்கள் தெருக்களிலே
துண்ணு படல் திறந்து நெருக்கமாக கட்டி வைக்கப்பட்ட படலை திறந்து கொண்டு களவின்கண் புக்கு திருட்டுத்தனமாக புகுந்து தயிர் வெண்ணெய் தயிரையும் வெண்ணெயையும் தன் வயிறு ஆற விழுங்க தன் வயிறு நிரம்பும்படி தான் உண்டதால் கொழுங்கயல் கண் மண்ணும் மடவோர்கள் கொளுத்த கயல் மீன்கள் போன்ற கண்களை உடைய அந்த ஆயர்குல மாந்தர்கள் பற்றி இவனை கையுங்குளவுமாக பிடித்து கொண்டு ஓர் வான் கயிற்றால் ஒரு நல்ல கயிற்றினாலே பின்னும் உரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் உரலோடு சேர்த்து தான் கட்டப்பட்ட தன்மையையும் இந்த பாசுர பகுதிக்கான திரண்ட பொருள். அவன் செய்த லீலைகள் செயல்கள் எவையென்றால், முதலிலே அவன் கண்ணனாய் அவதரித்த போது மின்னல் போல இடையுடைய இடைப்பெண்கள் வாழும் தெருக்களிலே வெண்ணெய் களவு செய்வதற்கு நெருங்க வைத்த படலை திறந்து குடிசைகளில் உள்ளே நுழைந்து தயிரும் வெண்ணையும் வயிறு நிரம்பும் வரையில் விழுங்கினான் இவன். அங்குள்ள பருத்த கயல் போன்ற கண்ணுடைய பெண்கள் இவனை பிடித்து கொண்டு பின்னும் கைக்கு எட்டிய ஒரு சிறிய கயிற்றாலே இவனை உரலோடு கட்டி வைத்த பெருமை உடையவன் இவன் என்று வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறாள். படல் என்றால் ஈச்ச ஓலையிலான தடுப்பு அல்லது பனை ஓலையிலான தடுப்பு. பெற்றிமை பெருமை. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். இப்படி மடலெடுத்து வெளியிடப் போவதாக உறுதி கூறி எம்பெருமானுடைய பண்பற்ற செயல்களை பரகால நாயகி மேலே விரித்துரைக்கிறாள். தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறு ஆற விழுங்க அன்று தான் இடைச்சேரியிலே வெண்ணெயை திருடி உரலோடு கட்டப்பட்டு பின் விடப்பட்ட செய்தியை ஊரறிய சொல்லுவேன். தான் இப்படிப்பட்ட செயலை செய்துவிட்டு தான் என்ற பெருமிதம் கொண்டிருக்கிறானோ. முனநாள் சிறுவயதிலேயே தான் செய்த இந்த செயல் நீண்ட காலம் ஆகிவிட்டதால் உலகத்தவரால் மறக்கப்பட்டிருக்கும் என்று இருக்கிறானோ. மின்னிடை எம்பெருமான் களவு தொழிலை செய்வது பெண்களிடம்தான். களவு செய்த தன்னை பிடிக்க ஓடிவரும் ஆய்ச்சியருடைய மின்னிடை நுடங்குவதை காண்பதற்காக அல்லவோ அவன் களவு செய்தது என்று ஒரு நயவுரை இருக்கிறது. ஆய்ச்சியர்தம் சேரி என்ன பெரிய நகரத்திலா சென்றோ களவு செய்தான்? ஆய்ச்சியர்தம் சேரியிலே களவு செய்தான். இவன் களவு செய்த இடம் இடைச்சேரி அல்லவோ. எந்த சூடிய முடியை கீழே விழச் செய்தான்? எந்த கிரீடத்தை கீழே விழச் செய்தான்? இவன் திறந்தது வெறும் படலை அல்லவோ, அந்த குடிசை கொண்டான படலை அல்லவோ. எந்த படிமையை கவர்ந்து வந்தான்? தங்க புத்தர் சிலையா கவர்ந்து வந்தான்? வெறும் வெண்ணையை அல்லவா திருடினான்? என்ன திருப்பணி செய்தான்? தன் வயிற்றை நிரப்பினான், அவ்வளவே. சேரி என்பது சிறிய தெருக்கள் கொண்ட குடியிருப்பு. மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரி களவின்கண் வீடுகள் தோறும் தனித்தனியே தான் செய்த களவு தொழில். சேரி களவு, தான் ஒரு சேரி முழுவதும் அல்லவா களவு தொழில் செய்தான். தான் களவு செய்துவிட்டு ஓடத் தொடங்கினால் தன்னை தொடர்கிற பெண்களுடைய இடுப்பு அசைவை காண்பதற்காக அல்லவோ இவ்வாறு களவு செய்தான் என்று நயவுரை உட்கூட்டுகிறார் வியாக்கியான கர்த்தா. துண்ணு படல், மேலே படல் இருக்க கீழே நுழைந்ததும் உள்ளே உள்ள வெண்ணெயை திருடியதுமன்றி ஆய்ச்சி படலிலே கோலை இணைத்து திருகி வைக்கும் எந்திரத்தை திறக்கக்கூட அறியாதவன். அதாவது படலை வைத்து ஒரு கம்பை வைத்து திருகி அதை கட்டி வைத்து விடுவார்கள். அது ஒரு எந்திரம் அல்ல, ஒரு பூ கட்டி வைப்பது, நன்றாக கம்பி போட்டு கட்டுவது அல்லது ஒரு முடி போட்டு கட்டுவது. அதை திறக்கக்கூட இவனுக்கு அறியாதவன், இவனுக்கு அறிவில்லை. அதனால் என்ன செய்வானாம், படலுக்கு கீழே புகுந்து செல்வானாம். பலகாலம் படலுக்கு கீழே நுழைந்த வழக்கத்தாலே மற்ற இடங்களில் படலுக்கு கீழே நுழைந்து உள்புகுந்தே பழகியவன் தன் வீடு ஆகையாலே பலகாலம் படலை பூட்டி வைக்கும் முறையை பார்த்திருந்த பழக்கத்தால் படலை திறந்து கொண்டு உள்ளே புகுந்தான் என்று சொல்லுகிறார். துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் நெருங்கின படல்களை இணைத்து வீட்டு வாசல்களை மரத்தோடு இணைத்து முறுக்கி வைப்பார்கள்.
அவற்றை திறந்து கொண்டு போய் நுழைந்து, திறந்து வைத்திருந்தார்களானால் அவற்றை அடைத்து கொண்டு போய் உள்ளே நுழைந்து, எம்பெருமான் களவாடுபவை அற்பமான தயிரும் வெண்ணையும் அல்லவோ, பொன்னால் செய்யப்பட்ட புத்தர் சிலையையோ களவாடினான்? தன் வயிறார விழுங்க, என்னை போல் பிறருக்காக களவு செய்யவில்லை. இது பரகால நாயகி திருமங்கையாழ்வாராய் இருந்த நிலையிலே 9 நீண்ட தெருக்களும் கட்டுக்காவலும் மிகுந்த நாகப்பட்டினத்திற்கு சென்று புத்த விகாரத்தின் விமான மகுடத்தை திருப்பி பொன்னாலாகிய புத்தர் சிலையை கொண்டு வந்து அந்த பொன்னினால் திருவரங்க திருமதில் தொண்டு செய்த செயலை மனதிலே கொண்டு எழுதப்பட்ட உரையாகும். திருமங்கையாழ்வார் அப்படி செய்தார். அதனாலே பரகால நாயகி கண்ணன் இதை இப்படி செய்திருக்கிறான் என்பதை இந்த வியாக்கியானகர்த்தாக்கள் நயம் கூட்டி, அவன் என்ன திருடினான்? புத்தர் சிலையா, பொன்னையா திருடி வந்தான்? திருமுதல் கட்டுவதற்காகவா திருடினான்? இல்லையே, அற்பமான தயிரையும் மோரையும் வெண்ணையையும் திருடி அவன் வயிறு வளர்ப்பதற்காக தின்றான் என்று பரகால நாயகி நையாண்டி செய்வதாக கூறுகிறார்கள். களவாடியது ஏதேனும் ஒரு திருமதில் திருப்பணிக்கு செலவிடுவதற்காகவோ, இவன் வேறொரு உபாயத்தாலே மாற்ற முடியாதபடி களவு செய்து அகப்பட்டு கொள்ளாமல் தெரிந்து கொண்டிருந்த தம் இழப்பு நீங்கும்படியாக கொழுங்கயல் கண் மண்ணும் மடவோர்கள் பற்றி கை கெட்டாமல் தெரிந்தவன் பிடிபட்டதால் வந்த மகிழ்ச்சியை உடைய ஆய்ச்சியர் கண்ணன் தங்கள் கைப்பிடிக்கு அகப்பட்ட போதே நல்ல கயிறு என்று நீண்டதொரு கயிற்றினை கொண்டு வந்து கொடுப்பார் இல்லையே என்கிற ஆத்திரம் வெளிப்பட பார்க்கும் போதே தம் கண்களில் ஒளியும் வியக்கத்தக்க வடிவினையும் உடைய ஆய்ச்சிமார்கள் பற்றி கண்ணன் அகப்பட்டவுடன் ஒரு பக்கத்துக்கு 1000 பெண்களாய் வந்து அவனை பிடித்து கொண்டு அவனை தப்ப முடியாதபடி சூழ்ந்து நிற்பார்கள். அந்த ஆயர்வாடியிலே 5 லட்சம் பெண்கள் இருந்ததாக ஒரு கணக்குண்டு. அதனாலே 1000 பெண்கள் ஒரு பக்கம் 1000 பெண்கள், இன்னொரு பக்கம் 1000 பெண்கள் வந்து இவனை பிடித்து கொண்டு தப்ப முடியாதபடி சூழ்ந்து நிற்பார்கள் என்று உரை சொல்கிறார்கள். ஒரு வான் கயிற்றால் அந்த நேரத்தில் தன் கைக்கு கிட்டியதொரு கயிற்றினால், நல்ல கயிறு அன்று கண்ணி குறுங்கயிறு, பெரிய திருமொழியிலே சொன்னபடி கண்ணி குறுங்கயிறு என்றும் கண்ணி ஆர் குறுங்கயிறு என்றும் கண்ணினுன் சிறு தாம்பு என்றும் இந்த கயிற்றை ஆழ்வார்கள் குறிப்பிட்டுள்ளனர் அல்லரோ. வான் கயிறு என்றது பெரிய கயிறு என்று தீம்பனை கட்டவல்ல கயிறு. ஒரு வான் கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட பெற்றிமையும், உரலில் கட்டப்பட்ட பெருமை. கையினாலே பிடித்த அளவோடு விட்டு விட்டார்களா? அதற்கு மேலே செய்ததொரு செயலல்லவா கண்ணனை குறுங்கயிற்றால் உரலோடு பிணைத்தது. எம்பெருமான் கண்ணனாய் வெண்ணையை களவாடி உண்டு தேடிக்கொண்ட பெருமை இது அல்லவோ. கண்ணனை கட்டிய உரலாக நான் இருந்திருந்தால் கண்ணனை அருகில் கொண்டு பலகாலும் அவன் வடிவழகை சுவைக்கும் வாய்ப்பினை பெற்றிருப்பேனே. அந்த பேரு, ஒரு உரலாக நான் இருக்கும் பேரு கூட அடியேனுக்கு கிடைக்கவில்லையே என்று பரகால நாயகி தான் உரலாக இல்லையே என்று மனதிற்குள் வருந்துகிறாள். ஆயினும் இந்த செயலை சொல்லி வெண்ணெய் திருடியவன் ஆய்ச்சியர் கையில் அகப்பட்டு உரலிலே கட்டப்பட்டவன் என்ற அவனுடைய பெருமையை குறைத்து சொல்லுகிறார் இந்த பாசுர பகுதியிலே. அற்புதமான இந்த பாசுர பகுதி அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை இந்த பாசுர பகுதியை அன்வைக்கலாம். தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர் தம் சேரி களவின்கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறு ஆற விழுங்க கொழுங்கயல் கண் மண்ணும் மடவோர்கள் பற்றி ஓன் வான்கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் என்ற இந்த பகுதி. தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க கொழுங்கயல் கண் மண்ணும் மடவோர்கள் பற்றி ஓர் வான்கயிற்றால் பின்னும் உரலோடு கட்டுண்ட பெற்றுமை. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவன், உரலோடு கட்டப்பட்ட பெருமையை உடையவன்.
ஒரு கயிற்றாலே. எதற்காக? அவன் செய்தது தவறென்ன? அவர்கள் வீட்டில் சென்று தயிரும் பாலும் வெண்ணையும் திருடினான் என்ற ஒரு குற்றத்திற்காக என்று சொல்கிறார் பரகால நாயகி. அவனுடைய சிறுமையை சொல்வதாக சொல்லுகிறார். பெருமைதான் அது, அது அவனுடைய லீலை, விளையாட்டு. ஆனாலும் அதனை ஒரு குற்றமாக குறைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குறை சொல்கிறாள் பரகால நாயகி. அற்புதமான ஒரு பாசுர பகுதி. மீண்டும் அடுத்த பகுதியிலே அடுத்து என்ன சொல்ல போகிறாள் பரகால நாயகி என்பதை பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் அபயப்பிரதாசர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.